நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க. ஸ்விம்மிங் பூல் மாரி வெளிய தண்ணியா கிடந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கெல்லாம் அள்ளு விட்டுரும். இப்படி ஒரு சர்வைவல் கான்செப்ட் அண்ட் சைஃபை த்ரில்லரோட ரிலீஸ் ஆன மூவி தான் தி கிரேட் ஃப்ளட். இந்த மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்படி ஒரே ஃப்ளட்ல நிறைஞ்சிருக்க ஒரு அம்மாவும் ஒரு பையனையும் காட்டுறாங்க. அவங்க ஒரு உண்மையான அம்மா பையனே சொல்ல முடியாது. சரி, அவங்க தான் ஹீரோயின். அவங்க எங்க வேலை பார்க்குறாங்கன்னா, ஒரு ஏஐ சென்டர்ல வேலை பார்க்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஹியூமன் எமோஷன்ஸ குடுத்து அவங்கள ஹியூமனா மாத்துறது தான் அவங்களோட வேலை. சரி, நம்ம ஸ்டோரிக்கு வருவோம். இது வந்து இங்க மட்டும் உள்ள ஃப்ளட் கிடையாது. மொத்த பிளானட்லயுமே ஃப்ளட்டா தான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் பில்டிங்ல தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. இவங்க தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்க மூழ்க போற நிலையில ஒருத்தர் வந்து காப்பாத்துவாரு. அவர் வேற யாரும் இல்ல, ஹீரோயின் வேலை பார்க்குற அந்த ஏஐ சென்டர்ல இருந்து அனுப்பப்பட்ட ஒரு செக்யூரிட்டி. இவங்களை காப்பாத்தி சேஃப் கார்டா மேல கூட்டிட்டு போறதா அவரோட வேலை. ஹீரோயினையும் அந்த குழந்தையும் டாப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து ஒரு ஹெலிகாப்டர் மூலமா ஒரு ஷெல்டருக்கு மூவ் ஆன் பண்றதா அவர் சொல்லி கூட்டிட்டு போவாரு. அவங்க அந்த ரூஃப் டாப்புக்கு போறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் வந்து வெள்ளத்துல அடிச்சிட்டு போவாங்க. சிலர் வந்து காருக்குள்ளேயே மாட்டிப்பாங்க. அப்படி இறக்குறதெல்லாம் காட்டும்போது ரொம்ப சோகமா இருக்கும். இப்படி சர்வைவல் த்ரில்லராவே போறது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதை. இதுல சைஃபை எங்க வருதுன்னா செகண்ட் ஹாஃப்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹீரோயின் ஸ்பேஸுக்கு போய் அவங்களோட ஆராய்ச்சியை தொடர்ந்து புது மனித இனத்தை உருவாக்குனாங்களா இல்லையா? அப்புறம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, ஹீரோயினும் அந்த பையனும் உண்மையான அம்மா பையனானே தெரியல அப்படின்னு. இது எல்லாத்துக்குமான விளக்கமும் உங்களுக்கு கதையோட முடிவுல கிடைக்கும். ஓகே, தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஹீரோயின் வந்து ஸ்பேஸ்க்கு போயிருவாங்க. ஆனா திரும்ப திரும்ப அவங்க பூமியிலேயே ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி காட்டுவாங்க. அது என்னன்னா ஒரு சிமுலேஷன் தான். அது எதுக்கான சிமுலேஷன் பாத்தீங்கன்னா, ஒரு அம்மாவோட எமோஷன்ஸை ஒரு ஏஐக்கு வந்து ட்ரெயின் பண்றதுக்கான சிமுலேஷன். அதுல வந்து அவங்க பையனை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க பையனை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த கதை வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா கதை ரொம்ப ரொம்ப சிம்பிள். சப்போஸ் நீங்க மூவி பார்த்தா உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து எண்டிங் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். சோ புது மனித இனம் பூமிக்கு திரும்பிச்சா இல்லையா? அப்புறம் நான் சொன்னல, காப்பாத்த ஒரு பாடி கார்டு வந்திருப்பாருன்னு. அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். பேசுற சில தத்துவங்கள், புத்திசம், கர்மா, அதை பத்திலாம் இருக்கும். மனுஷனா இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிற பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அதுக்கு மேல பேசினா அது பெரிய ஸ்பாய்லர் ஆயிரும். சோ ஓகே, நீங்க இந்த மூவி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். IMDb ரேட்டிங்ல 5.6 கொடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 10க்கு. எனக்கு கேட்டா அந்த ரேட்டிங் கம்மி தான் சொல்லுவேன். இந்த படம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா, த்ரில்லிங்கா, அதோட சைஃபை கலந்த ஒரு நல்ல மூவி. நீங்க நிச்சயம் அதை பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணலன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு நம்ம சீரிஸ் சொல்ல நீங்களும் ஒரு சொல்ல சேர்ந்துக்கோங்க.